நீங்கள் பகிர்ந்த இந்த தொகுப்பு மிகவும் உணர்வுபூர்வமானது முசப்பிஹு. கீழக்கரை மண்ணின் பாரம்பரியத்தையும் அந்த கால மக்களின் வாழ்வியல் அழகையும் அப்படியே கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. குறிப்பாக ஊதாங்கோல் சத்தம் இனிமையான ராகம் என்று நீங்கள் குறிப்பிட்டது ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் விடியலை அறிவிக்கும் இசையாகவே இருந்தது. நீங்கள் சொன்ன அந்த சிட்டி கஞ்சி மற்றும் மண் குடுவை தயிர் பற்றிய நினைவுகள் இன்றைய தலைமுறைக்கு ஒரு புதிய உலகத்தையே அறிமுகப்படுத்தும். உங்கள் பதிவில் உள்ள சிறப்பம்சங்களை இன்னும் கொஞ்சம் மெருகூட்ட சில தகவல்கள். கீழக்கரை பாரம்பரியத்தின் அடையாளங்கள். ஆனச்சட்டி, குழம்பு ஆணம் வைத்து அதன் ஓரத்தில் ஒட்டி இருக்கும் அந்த ருசிக்கு இணையே இல்லை. நீங்கள் சொன்னது போல அதில் அப்பம் அல்லது இடியாப்பம் தொட்டு உண்பது ஒரு தனி கலை. பனை ஓலை பெட்டிகள். பனை ஓலைக்கும் உணவின் மனத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. சூடான இடியாப்பம் அந்த ஓலையில் படும்போது கிடைக்கும் மனம் பசியை தூண்டக்கூடியது. எரிபொருள் மனம். கருவை மரம், தென்னை மட்டை, பனை மட்டை என ஒவ்வொன்றும் சமையலுக்கு தரும் பிரத்யேக மனம் பற்றி நீங்கள் குறிப்பிட்டது நுட்பமானது. நவீன காலத்தில் நாம் ஏன் இதை தேடுகிறோம்? 1. ஆரோக்கியம். மண் சட்டியில் உள்ள நுண்துளைகள் மைக்ரோபோர்ஸ் உணவில் உள்ள ஈரப்பதத்தை தக்க வைத்து ஊட்டச்சத்துக்கள் ஆவியாகாமல் பாதுகாக்கின்றன. 2. இயற்கையான காரத்தன்மை. உணவின் அமிலத்தன்மையை அசிடிட்டி மண் சட்டி சமன்படுத்துவதால் அது ஜீரணத்திற்கு மிகவும் நல்லது. 3. சுற்றுச்சூழல். விறகு அடுப்பும் மண் பாத்திரங்களும் முற்றிலும் இயற்கையானவை, சுற்றுப்புறத்திற்கு தீங்கு விளைவிக்காதவை. SAK முசப்பிஹு, இந்த அழகான நினைவுகளை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. கீழக்கரையின் இந்த பாரம்பரிய உணவுகளில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான, இப்போதும் தேடி சாப்பிடும் உணவு எது? உதாரணமாக கருவாட்டு ஆணம் அல்லது அந்த தனித்துவமான சிட்டி கஞ்சி.